சரணம் சரணம் கச்சாமி. ஏப்ரல் மாதத்திற்கான மாதத்தாள். நமது P3 ஆசிரியை ஊக்குவிப்பாளர் பாரதி மாஜி அவர்களால் நியமிக்கப்பட்ட இந்த மாதத்தாள் ஏப்ரல் 1, 2026 முதல் மே 1, 2026 வரை நடத்தப்படும். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அனைவரும் பரம்ஜியின் சக்தியில் பெரிதும் பயனடையுங்கள். பப்ரிச पहले 8 वाक्य. परमं शरणं गच्छामि, हंसं शरणं गच्छामि, अद्वैतं शरणं गच्छामि, आनंदम शरणं गच्छामि, चरणम शरणं गच्छामि. हे परम जी, मुझ पर कृपा करो. सिर झुकाकर परम जी को நமஸ்கார் करता हूँ. பரம் ஜி, இந்த ஏப்ரல் மாத தாளில் உங்கள் வலிமை எனக்கு தாருங்கள். இன்று இந்த தாளை முடிப்பதன் மூலம் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஏப்ரல் மாதம் அனைத்து P3 சிறப்பு வகுப்புகளிலும் சரியான நேரத்தில் கலந்து கொண்டு மாதம் முழுவதும் அதிகபட்ச ஆற்றலை பெறுவதற்காக முதலில் நான் இன்று பரம்தாமிலிருந்து சித்த P3 செய்து இதழை எடுத்துக்கொள்வேன் அல்லது கொரியர் மூலம் அதை டெலிவரி செய்ய சொல்வேன். தினமும் இந்த இதழின் சில பகுதிகளை படிப்பதன் கூட என் வீடு, குடும்பம், வேலை, தொழில் மற்றும் பணியால் நேர்மறை ஆற்றலை பராமரிக்கிறது. என் மனம் அமைதியாக இருக்கிறது. P3 அனுபவங்களை படிப்பதன் மூலம் என் மன உறுதி அதிகரிக்கிறது. எனக்கு வழிகாட்டுதல் கிடைக்கிறது. மேலும் P3 முழுமையாக ஊக்குவிப்பதற்கான என் மன உறுதி அதிகரிக்கிறது. எதிர்மறை எண்ணங்களை விலக செய்கின்றன. பரம்ஜி, வரவிருக்கும் இந்த மாதம் எனக்கும் எனது தொழில் வேலைக்கும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பயனுள்ளதாகவும் அமையட்டும். எனது வருமானம் பெருகட்டும், செழிப்பு உண்டாக்கட்டும், நான் சரியான முறையில் சம்பாதிக்கட்டும், சரியான முறையில் செலவு செய்யட்டும், என்னால் சிறிதளவு பணத்தை சேமிக்க முடியட்டும். எனது வருமானத்தின் ஒரு பகுதியை P3 மேம்பாட்டிற்காக முதலீடு செய்ய முடியட்டும். கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் தேவையற்ற செலவுகள், மருத்துவ செலவுகள் போன்றவற்றில் வீணாகாமல் இருக்கட்டும். விவசாயம், கால்நடை வளர்ப்பில் P3 செய்வதன் மூலம் எனக்கு அதிக லாபம் கிடைக்கட்டும். எந்த காரணத்தினாலாவது ஏற்பட்ட கடன் விரைவில் தீரட்டும். முடங்கி கிடக்கும் பணம் விரைவில் திரும்பி கிடைக்கட்டும். பொருளாதார மந்த நிலை, போட்டி, வானிலை, நடந்து கொண்டிருக்கும் எந்த போர், பணிவீக்கம் போன்றவை எந்த தொழில் வேலையில் எந்த தீய விளைவையும் ஏற்படுத்தாமல் இருக்கட்டும். இதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு நடைபெறும் நேரில் ஆன்லைன் ஆஃப்லைன் P3 லக்ஷ்மி சமர்த்தி வகுப்பில் நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன். மேலும் கூகுள் மீட்டில் நடைபெறும் P3 லக்ஷ்மி சமர்த்தி ஆராய்ச்சி வகுப்பில் கலந்து கொண்டு நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வந்தனாகவும் ஆகட்டும். எனக்கு அத்தகைய வலிமையை கொடுங்கள். இந்த அட்சய திருதியை அன்று பரம்ஜி என் வீட்டிற்கு வரட்டும். என் குடும்பமும் தொழிலும் தற்போதை விட அதிக மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் நிரம்பட்டும். செல்வம் மற்றும் லாபத்திற்காக வாய்ப்புகள் பெருகட்டும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான தகுந்த வழிகள் பெருகட்டும். முடங்கிய பணம் விரைவில் திரும்பி கிடைக்கட்டும். நிதி நெருக்கடி தவிர்க்கப்படட்டும். நான் கடனில் இருந்து விடுபடட்டும். இதற்காக நான் பிரதாபத் செக்டர் 19 பரம்தாம் 1337 நடைபெறும் P3 அட்சய திருதி வகுப்பிற்கு 19 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை வருவேன். மேலும் என் சக்திக்கு ஏற்ப பாரதி பாஜியிடமிருந்து சித்த பரம பிரத்திகை பெற்றுக்கொள்வேன் அல்லது கொரியர் மூலம் அதை அனுப்பி வைப்பேன். சக்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்த இந்த வகுப்பில் அதிகபட்ச மக்கள் கலந்து கொள்ளுமாறும் நான் தெரிவிப்பேன். மாறி வரும் வானிலையின் தீய விளைவுகள், சளி, இருமல், காய்ச்சல், வைரஸ் தொற்று, வானிலை தொடர்பான பிற நோய்கள் மற்றும் பேரிடர்களில் இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளவும் எனது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் நான் பரம விபூதி அணிவேன். பரம பிரத்திக் பயன்படுத்துவேன். குளிக்கும் நீரில் பரமசக்தி நீரை கலந்து பயன்படுத்துவேன். மேலும் பரமடேல் பயன்படுத்துவேன். நான் உணவு படைக்கும் முறையை பின்பற்றுவேன். மேலும் வேறு எந்த வகையான நோய்களிலிருந்தும் பாதுகாப்புக்காக ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 26, 2026 அன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் P3 மாதத்தந்திர நோய் தடுப்பு வகுப்பிலும் கூகுள் மீட்டில் ஏப்ரல் 12, 2026 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் P3 நோய் தடுப்பு ஆராய்ச்சி வகுப்பிலும் நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன். முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் அருளும் குடும்பத்தின் மீது தொடரட்டும். நிலவில் உள்ள பணிகள் விரைவில் முடிவடையட்டும். முன்னோர்கள் திருப்தியடைந்த சந்ததியினரை ஆசீர்வதிக்கட்டும். மேலும் பித்ருதோஷம், பாகிய தோஷம், சூழ்நிலை தோஷம், கண் திருஷ்டி, ஒருவரின் தீய செயல்கள், எதிரிகளின் எதிர்மறை தாக்கம், கிரக தோஷம், வாஸ்து தோஷம் மற்றும் காலசார்பு தோஷம் ஆகியவை நீக்குவதற்காக நான் நிச்சயமாக P3 அமாவாசை நேரலை வகுப்பில் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 17, 2026 கலந்து கொள்வேன். அதிகபட்சம் பலன்களை பெறுவதற்காக முடிந்த போதிலும் எனது வீட்டில் P3 அமாவாசை கூகுள் மீட் வகுப்பை ஏற்பாடு செய்வேன். பரம்ஜியின் பிரச்சார சக்தியை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள நான் இந்த வகுப்புகள் அனைத்திலும் கலந்து கொள்வேன். மேலும் மற்றவர்களையும் வகுப்புகளில் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்துவேன். இதன் மூலம் மற்றவர்கள் P3 வழியாக
தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள ஒரு வழியை கண்டறிய முடியும். நானும் அதிகபட்ச ஆசைகளை நிறைவேற்றும் சக்தியை பெற முடியும். பரம்ஜி, எனக்கு வார்த்தைகளை கொடுங்கள், எனக்கு குரல் கொடுங்கள், எனக்கு தைரியம் கொடுங்கள். அதன் மூலம் P3 அழைப்பு கடிதம் மற்றும் P3 வாழ்த்தட்டை வழியாக அறிமுகம் இல்லாதவர்களிடமும் P3 என்னால் கொண்டு சேர்க்க முடியும். பரம்ஜி, P3 செய்வதன் மூலம் நான் மிகுந்த தன்னம்பிக்கை பெற வேண்டும். P3 விளம்பரப்படுத்துவதன் மூலம் எனது தகவல் தொடர்பு திறன்கள் மேம்பட வேண்டும். அதன் மூலம் புதிய மற்றும் பழைய நபர்கள் என அதிகபட்சமானவர்களிடம் P3 என்னால் கொண்டு சேர்க்க முடியும். மேலும் P3 நல்ல அறக்கட்டளை யூடியூப் சேனல் மற்றும் P3 என்சிர் இந்தியா ஃபேஸ்புக் ஆகியவற்றில் காலை 11 மணி மற்றும் மாலை 7 மணிக்கு நடைபெறும் P3 ஆன்லைன் நேரலை வகுப்புகள் பற்றிய தகவல்களை மக்களுக்கு தெரிவிப்பேன். அத்துடன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பின்தொடரவும் மக்களை ஊக்குவிப்பேன். பரம்ஜி, என்னால் P3 கற்றுக்கொண்ட மக்களும் நிறைய வேலைகளை கிடைக்க வேண்டும். அதன் மூலம் பரம்ஜியின் புகழும் மரியாதையும் அதிகரிக்கும், எனது மரியாதையும் கூடும். பரம்ஜி, இந்த புதிய கல்வியாண்டில் எனது மாணவர் வாழ்க்கையும் என் பிள்ளைகளின் மாணவர் வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையும் மிகவும் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும். நான் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் இருக்கட்டும். ஆசிரியர்கள் நண்பர்களிடமிருந்து எனக்கு முழுமையான ஆதரவு கிடைக்கட்டும். நான் என் படிப்பில் கடினமாக உழைக்கட்டும். மேலும் நான் தினமும் மாணவர்களின் கோரிக்கையை படிக்கட்டும். என் மன உறுதி அதிகரிக்கட்டும். என் நுண்ணறிவு மற்றும் கவனிக்குவிப்பு நில உயரட்டும். என் அறிவுத்திறனும் நினைவாற்றலும் வளரட்டும். இந்த கல்வியாண்டு மிகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் அமையட்டும். இந்த மாதம் நடைபெறும் அனைத்து P3 திறன்மிகு மாணவர் வகுப்புகள், P3 மாதத்தந்திர திறன்மிகு மாணவர் மற்றும் P3 திறன்மிகு மாணவர் ஆராய்ச்சி வகுப்புகள் மற்றும் P3 மாதத்தந்திர செய்தி மடலில் கொடுக்கப்பட்டுள்ள நேரங்களின்படி அனைத்து வகுப்புகளிலும் கலந்து கொண்டு என் ஆற்றலை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்வேன். ஆண்டு தேர்வுகளின் மகிழ்ச்சியான முடிவுகளுக்காகவும் பரம்ஜிக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் நான் பரம்தாமிற்கு வந்து எனது P3 அனுபவத்தை பகிர்ந்து கொள்வேன். அல்லது எனது அனுபவத்தை ஒளி காட்சி மூலம் பகிர்ந்து அதை பரப்புவதற்கான ஆற்றலை நிச்சயமாக பெறுவேன். பரம்ஜி, P3 செய்வதன் மூலம் ஏப்ரல் மாதத்தில் வரவிருக்கும் அனைத்து பண்டிகைகளையும் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாட நான் நிச்சயமாக அனைத்து ஆன்லைன் ஆஃப்லைன் பண்டிகை வகுப்புகளிலும் கலந்து கொள்வேன். நான் நிச்சயமாக P3 சதுர்த்தி வகுப்பு, P3 ஏகாதசி வகுப்பு, P3 மாதத்தந்திர சிவராத்திரி வகுப்பு, P3 சித்திரை பௌர்ணமி வகுப்பு, புதன்கிழமை ஏப்ரல் 1, 2026 மற்றும் வைசாக பௌர்ணமி வகுப்பு வியாழக்கிழமை ஏப்ரல் 30, 2026 ஆகியவற்றில் கலந்து கொள்வேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள மாதத்தில் 2 முறையும் நடைபெறும் இந்த பௌர்ணமி வகுப்புகளிலும் நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன். இது என் வீட்டிற்கு மிகுந்த மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு, ஆரோக்கியம், பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பரம்ஜி, உங்கள் ஆசீர்வாதங்களால் மார்ச் மாதம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி பரம்ஜி, நன்றி பரம்ஜி, நன்றி பரம்ஜி. மார்ச் 2026 அனைத்து அழகான அனுபவங்களையும் P3 தர்ஹோர் டைரியில் எழுதுவேன். மேலும் எனது P3 அனுபவங்களை வீடியோகளாகவோ அல்லது ஆடியோகளாகவோ உருவாக்கி அவற்றை குழுக்கில் பகிர்வதன் மூலம் அவற்றை ஊக்குவிக்கும் ஆற்றலை பெறுவேன். பரம்ஜி, தவறாமல் P3 செய்வதால் கடந்த மார்ச் மாதத்தை விட இந்த ஏப்ரல் மாதம் அதிக ஆனந்தம் நிறைந்ததாக அமையட்டும். தயவுசெய்து எனது இந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். எனது விருப்பம் நிறைவேறியவுடன் பாக்கெட்டில் பரம்ஜிக்கு ஒரு நன்கொடை தொகையை நீங்கள் சம்பாதிக்கவும் எந்த நாணயத்திலும் நீங்களே முடிவு செய்யுங்கள். வழங்குவேன். 1 லிட்டர் தண்ணீர் வழங்குவேன். ஒரு மலர் வழங்குவேன். எனது விருப்பம் நிறைவேறியவுடன் பாக்கெட்டில் இந்த மாதம் எந்த ஒரு ஊடகத்தின் மூலமாகவும் 11 புதிய நபர்களுக்கு P3 கற்பிப்பேன். பரம்ஜியிடம் நான் வேண்டுகொள்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய மற்றும் என்னுடைய அனைத்து மகிழ்ச்சியான விருப்பங்களும் விரைவில் நிறைவேறட்டும். சரணம் கச்சாமி.